Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th standard mathematics unit exercise 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். 7th sum. கொஸ்டின் எழுதாமல் கொஸ்டினை காப்பி பண்ணாமல் புக்கை வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் புக். ஓகே, note the question, write only, read the question and understand the question. Okay, good. What is given, வாட் இஸ் ஃபைண்ட், என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு அப்படின்றத கேர்ஃபுல்லாக படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும். ஓகே, குட். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். அதாவது பொறுமையாக நிதானமாக 2 APs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சேம் காமன் டிஃப்ரென்ஸும் கொடுத்துருக்கு. AP1 அப்படி ஒன்று எடுத்துட்டோம்னா ஒரு AP1, இன்னொன்று வந்து AP2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் 2. ரெண்டுக்குமே வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து இதுக்கு 2, அதுக்கு ஃபஸ்ட் டேர்ம் AP2க்கு வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து 7. அப்போ அதை வந்து நான் வேறு மாதிரி நோட் பண்ணுறேன். கேபிட்டல் ஏன்னு நோட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் டேர்மை. குட், 7. பட் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் தான். காமன் டிஃப்ரென்ஸு ரெண்டுக்குமே என்ன தான், டி தான். இதுவும் டி தான், இதுவும் டி தான். ரைட். அப்போ nth டேர்ம் ஆஃப் AP ஃபார்முலா எழுதுனோம்னா TN ஈக்குவல் டு, நடுவில் எழுதுகிறேன், ப்ரெசன்டேஜ் நல்லா பண்ணு. TN ஈக்குவல் டு A ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதுதான் என்னது, nth டேர்ம் ஆஃப் an AP அப்படின்னு அர்த்தம் ஜென்ரலாக. ரைட்டா? இதிலேருந்து கொண்டு வந்தோம்னா என்ன வரும், இதில் 10th டேர்ம், அதாவது 10th டேர்முக்கும் 21th டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கான். அப்போ இதில் T10 கண்டுபிடிச்சோம்னா A ப்ளஸ், சரிதானா, 2 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, அப்போ 9D. ஓகே, குட். இதில் வர்றோம், இதில் டீன்னு வச்சுக்கோ, 21ன்னு வச்சு, இதில் T10னா T10. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே, இதுக்கு 2 APக்கு உள்ள வித்தியாசம் தான் அது சொல்லியிருக்கான். கரெக்டு. பொறுமையா, T10 இதில் என்ன வரும், A ப்ளஸ் 7 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, அப்போ 9D அப்படின்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம்தான் அவன் என்ன சொல்லியிருக்கான், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது T10க்கும் மைனஸ் T10க்கும் உள்ள வித்தியாசம் 7 ப்ளஸ் 9D மைனஸ் 2 ப்ளஸ் 9D. அப்போ இதிலிருந்து 7 ப்ளஸ் 9D மைனஸ் 2 மைனஸ் 9D, மைனஸ் 90 ப்ளஸ் 90 அடிச்சிட்டோம்னா 9 அப்படின்னு கிடைக்கிது. சாரி, 7 மைனஸ் 2 என்ன கிடைக்கிது, 5 அப்படின்னு கிடைக்கிது. ஓகே, குட். 5ன்னு கிடைக்கிது. இதிலிருந்து 5 அப்படின்னு கிடைக்கிது, செப்பரேட் பண்ணது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 21th டேர்முக்கு இது வந்து T10 மைனஸ் T10, ஸ்மால் T10, இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி T21க்கு என்ன அப்படின்றது பார்த்துக்கிறணும். T21க்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கான். T21 ஈக்குவல் டு A ப்ளஸ் 20D. சரியாடா தம்பி, பார்த்துக்குங்கடா. அதே மாதிரி T21 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் 20D. ஓகே, ரைட். இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஸ்டெப் போட்டு கொண்டு வா. அதாவது கேபிட்டல் T21 மைனஸ் ஸ்மால் T21 ஈக்குவல் டு, சரியாடா தம்பி, 7 ப்ளஸ் 20D மைனஸ், டேரெக்டாக ஓப்பன் பண்ணிடுவா, மைனஸ் 2 மைனஸ் 20D. குட். 20Dயை கேன்சல் பண்ணிடு. அப்போ இதுக்கு என்ன தான் வருது, ஆன்சரு 5 அப்படின்னு தான் வருது. ஓகே, ரைட். அப்போ என்ன, nth டேர்ம் எப்படி இருக்கும், ரெண்டுக்குமே வந்து nth டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது யோசிக்கையில் இது TN ஈக்குவல் டு A ப்ளஸ் n-1 இன்ட்டு டி தான். அப்போ nth டேர்ம் கேட்டிருக்கு. பொறுமையாக நிதானமாக செய். அப்படியே ஃபர்தராக ஃபாலோ பண்ணுறேன். TN மைனஸ் TN A ப்ளஸ் n-1 இன்ட்டு டி தானே. அப்போ 2 ப்ளஸ் n-1 இன்ட்டு டி, சரி தானே. இதுக்கு என்ன வரும், மைனஸ், இது வந்து கேபிட்டல் லெட்டரா, ஒன்ஸ் பொறுமையாக நிதானமாக, ஏன்னா நான் கேபிட்டல் லெட்டர் முன்னாடி செஞ்சுருக்கேன்ல. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கோ. ரைட், இந்த இடத்துல மாறும். ரைட்,
அப்போ ஈக்குவல் டு 7a இந்த a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி சரிங்களா ரைட்டு நெக்ஸ்ட்டு மைனஸு 2 ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி இது ஒரு ப்ராக்கெட் இது கேபிட்டல் டிஎன் அது ஸ்மால் டிஎன் நெக்ஸ்ட்டில் உள்ளது ஓகே இப்போ நான் வந்து டியை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம் 7 ப்ளஸ் என்டி மைனஸ் டி மைனஸ் 2 இந்த என்டி வந்து மைனஸ் என்டின்னு வரும் இது உள்ளே கொண்டு போனால் என்டி ப்ளஸ் என்டி தான் சேம் டைம் இந்த மைனஸ் உள்ளே போனால் மைனஸ் என்டி அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆயிரும் இது மைனஸ் டின்னு வரும் இந்த மைனஸ் இருந்தால் ப்ளஸ் டின்னு வந்துடும் அப்போ என்டி கேன்சல் டிடி கேன்சல் அப்போ இதுக்கு என்ன தான் வருது 5 அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃப்ரென்ஸ் வருது ஓகே சொல்கிறது அப்போ கேபிட்டல் T10க்கும் ஸ்மால் T10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி கேபிட்டல் T21க்கும் ஸ்மால் T21க்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் அதே மாதிரி nth டேர்முக்கு உள்ள டிஃப்ரென்ஸும் சரிங்களா nth டேர்முக்குள்ள வந்து சமமாக இருக்குது அதாவது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத அர்த்தம் புரியுதா சொல்கிறது 3 இதற்கு பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க நடுவில் உள்ளதான் கான்செப்ட் அதான் உனக்கு நான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் உனக்கு புரியுதான்னு பாரு சரியா இது ஒரு கான்செப்ட்டு இது ஒரு கான்செப்ட்டு இது ஒரு கான்செப்ட் ஓகே பொறுமையாக நிதானமாக 1 2 இது என்னது 3 அப்படின்னு அர்த்தம் பட் அது ரெண்டையும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இது வந்து ஃபார்முலா இதுதான் நம்ம பேசிக்காக ஏபியில் வச்சு செய்கிற கணக்கு சரியா சொல்கிறது நம்ம வாட்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுத்து செஞ்சிடக்கூடாது சரியா குட் இதுதான் 7th சம் மறந்துடாத 7th சம் இதெல்லாம் 5 மார்க் சம்மிடா தம்பி பொறுமையாக நிதானமாக படிச்சுக்க தேங்க்யூ